வணக்கம் உறவுகளே. நாய் என்பது ஒரு சாதாரண விலங்கு அல்ல. மனிதன் மறந்துவிடும் அன்பையும் மாறிவிடும் உறவுகளையும் எப்போதும் மாறாத விசுவாசத்தால் நினைவூட்டும் உயிர். மனிதர்கள் பேசி அன்பை காட்டுவார்கள். நாய்கள் பேசாமல் உயிரை கொடுத்து அன்பை காட்டும். ஒரு நாயின் கண்களில் ஏமாற்றம் இல்லை, அதன் இதயத்தில் வஞ்சகம் இல்லை, அதன் விசுவாசத்தில் எல்லை இல்லை. சில நேரங்களில் மனிதர்கள் கற்றுக் கொடுக்க முடியாத அன்பையும் நன்றியையும் விசுவாசத்தையும் ஒரு நாய் கற்றுத்தருகிறது நமக்கு. வாயில்லா ஜீவன் என்று நாம் அழைக்கும் நாய்கள் பல நேரங்களில் வார்த்தைகள் இல்லாமல் வாழ்க்கையின் மிக பெரிய பாடங்களை சொல்லித் தருகின்றன. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஒரு உயிராக இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் இதயத்தை தொட்டு கொண்டிருக்கும் சுப்பிரமணி என்ற நாய். சமூக ஊடகங்களை ஆக்கிரமிக்கும் சுப்பிரமணியம் நாயின் ஆன்மீக அதிசயம். யாழ்ப்பாணம் செல்வ சந்நிதியிலிருந்து கதிர்காமம் நோக்கி பக்தி பரவசத்துடன் நகர்ந்து கொண்டிருக்கும் வருடாந்த பாத யாத்திரையில் இப்போது ஒட்டுமொத்த இலங்கையரையும் உற்று நோக்க வைத்திருப்பது ஒரு நாய்தான். கடந்த 33 நாட்களாக சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது பக்தர்களுடன் தோளோடு தோள் நின்று பயணித்து வரும் இந்த நாய்க்கு சுப்பிரமணியம் என பெயரிட்டு அன்போடு அழைத்து வருகிறார்கள் பாத யாத்திரிகள். தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களை கடந்து செல்லும் இந்த பாத யாத்திரையில் பக்தர்களை பார்ப்பதை விட இந்த சுப்பிரமணியம் நாயை காண்பதற்காகவே வீதியெங்கும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. யார் இந்த சுப்பிரமணியம்? எப்படி இணைந்தார்? பாத யாத்திரை குழு தலைவர் ஜெயாவேல்சாமி இந்த சுவாரஸ்யமான பின்னணியை பகிர்ந்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளிவாலை தண்ணீரூற்று பகுதியில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது இந்த நாய் தானாகவே எங்களோடு இணைந்தது. இதன் உரிமையாளர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை விட்டு பிரியாமல் தொடர்ந்து வந்ததால் இதற்கு சுப்பிரமணியம் என பெயரிட்டு கழுத்தில் பட்டு கட்டி விபூதி சந்தனம் குங்குமமிட்டு எங்களில் ஒருவராக மாற்றிவிட்டோம். செல்வ சந்நிதியின் புனித மணலில் தொடங்கிய யாத்திரை பாதையில் மனிதர்களோடு இணைந்து அமைதியாக நடந்தது சுப்பிரமணி. வார்த்தைகள் பேச தெரியாத ஒரு உயிராக இருந்தாலும் அதன் காலடிகளில் பக்தியின் மொழி ஒலித்தது. வெயிலிலும் மழையிலும் பொருட்படுத்தாமல் யாத்திரிகளின் நடையில் தனது நடையையும் இணைத்து கொண்டது அந்த நாய். உணவுக்காக அல்ல, அன்புக்காக அல்ல, ஏதோ ஒரு ஆழமான ஈர்ப்பால் அது இந்த பயணத்தில் கலந்து கொண்டது என்று பலர் நம்புகின்றனர். பாதை நீண்டது, கால்கள் களைத்தன. ஆனால் சுப்பிரமணியின் மனம் மட்டும் களைப்படையவில்லை. மனிதர்கள் சில நேரம் ஓய்ந்தாலும் அந்த உயிர் தனது பக்தி பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாய் என்பதை கடந்து பக்தியின் அடையாளமாகவும் நம்பிக்கையின் தூதராகவும் இன்று பலரின் இதயங்களில் இடம் பிடித்திருக்கிறது சுப்பிரமணி. அன்பும் விசுவாசமும் எந்த உயிரிடம் இருக்க முடியும் என்பதை அது நினைவூட்டுகிறது. நான் கதிர்காமம் வருவேன், உன்னை வந்து நேரில் பார்க்கிறேன் சுப்பிரமணி என்று பலர் கூறும் அளவிற்கு இந்த சிறிய உயிர் ஆயிரக்கணக்கான மக்களின் அன்பை வென்றுள்ளது. பக்தியின் பாதையில் நடந்த அந்த காலடிகள் இன்னும் பல இதயங்களில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. இறைவனை தேட கோயில்கள் மட்டும் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு உயிரின் தூய்மையான அன்பிலேயே இறைவனின் இருப்பை உணர முடியும். பக்தி கொள்ள உருவங்கள் தேவையில்லை. அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு உயிர் போதுமானது. வார்த்தைகள் இல்லாத ஒரு உயிர் கூட இறைவன் மீது கொண்ட ஈர்ப்பால் நீண்ட பயணத்தை தொடரும் போது பக்தி என்பது மனிதர்களுக்கே உரியது அல்ல என்பதை அது உணர்த்துகிறது. அன்பும் விசுவாசமும் இருக்கும் இடமெல்லாம் இறைவனின் அருளும் இருக்கும். சில நேரங்களில் சிலைகள் சொல்லாததை உயிர்கள் சொல்லிவிடுகின்றன. புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காததை அன்பு கற்றுத்தருகிறது. பக்தி கொள்ளவும் இறைவனை உணரவும் அன்பு செலுத்தவும் உருவங்கள் தேவையில்லை. தூய்மையான ஒரு உயிர் போதுமானது. நன்றி.